டைவர்ஷன் தான். ஈரான் வந்து ஒரு மிகப்பெரிய டைவர்ஷனாக நான் பார்க்குறேன். அமெரிக்காவுக்கு வந்து மிகப்பெரிய ஈரானில் அமெரிக்கா கை வைக்க மாட்டாங்க. அதாவது அமெரிக்கா ஒரு இடத்துல கை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தனை கெட்டவன் நிரூபிக்க ட்ரை பண்ணும். அவ்வளோதான் எப்போவுமே. அது வந்து நீங்கள் எந்த இடத்துல ஆப்ரேட் பண்ணாலும் சரி. இப்போ மதுரோ ரீசெண்டாக ஸோ எப்போவுமே வந்து டெமோக்ரஸி செத்து போச்சு, அப்புறமா வந்து டெமோக்ரஸியை காப்பாற்ற போகிறோம், ஏதாவது ஒன்று சொல்லி ஒரு மக்களை வந்து திசை திருப்பிட்டு பண்ணுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற டைவர்ஷன் நான் சொல்ல வந்தது ஈரான் மக்களுக்கான டைவர்ஷன் இல்லை, அமெரிக்க மக்களுக்கான டைவர்ஷன். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப சாதாரணமாக பபிள் கம் எடுத்து துப்புற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அது வந்து எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்றது அமெரிக்க மக்களுக்கு புரியல. சோவியத் யூனியன் வந்துடும், சோவியத் யூனியன் வந்து நம்ம ஊரில் வந்து பாஜக வந்துடும் சொல்லிட்டு எல்லா வேலையும் செய்கிற மாதிரி சோவியத் யூனியன் வந்துடும் சொல்லி எல்லா வேலையும் நீ அவன் பண்ணானோ இல்லையோ நீ பண்ணிட்டு இருக்க எல்லா வேலையும். அதாவது உங்கள் நாட்டோடைய ஸ்திரத்தன்மையை மறைக்கிறதுக்கு உங்கள் நாட்டில் நீங்கள் பண்ண அமக்கலத்தை பண்ணிட்டு இருக்க அமக்கலத்தை பின்னால் பண்ண போகிற பிரச்சனையை மறைக்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வெனிசுலாவில் பிரச்சனை பண்ணுறீங்க, ஈரானில் பிரச்சனை பண்ணுறீங்க. ஏன்னா கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்ட்டு. எதுக்காக அப்படின்னா அவங்க கிட்ட 38 ட்ரில்லியன் கடன் இருக்கு. அந்த கடனை இவங்க கட்ட முடியாது. ஸோ அடி வாங்கிட்ட பிறகு என்னால் திருப்பி கட்ட முடியாது, இல்லைன்னா ஏதாவது ஒரு நாட்டை துவம்சம் பண்ணிட்டு ஸோ அங்கே இருக்கிற ரிசோர்ஸை எடுத்தால் இந்த கடனை கட்டலாம், இல்லைன்னா வேற அடுத்த மூவ் பண்ணலாம். அமெரிக்க டாலரை விட ஒரு பெரிய ஆயுதம் உலகத்தில் கிடையாது. ஓகேவா? அந்த ஆயுதம் இப்போ ஃபெயில் ஆகிட்டு இருக்கு. அந்த கார்ட்டூனை தான் இவர் வந்து இப்போ டொனால்டு டாக்டரின் இல்லை ட்ரம்ப் டாக்டரின் கொண்டு வர ட்ரை பண்ணுறாரு, அவ்வளோதான். ஆனால் இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க். இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் ஜியோ பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் கணேஷ்குமார் சார் அவர்கள் தான். சார் வணக்கம். வணக்கம் சார். ஆக்சுவலாக இப்போ ஈரானில் வந்து மிகப்பெரிய சுச்சுவேஷன் போய்கிட்டு இருக்குது. அதாவது எல்லா ட்ரம்ப் அவர்கள் அந்த ஈரானை சுற்றி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டாரு. இருந்தாலுமே கல்ஃப் கண்ட்ரிஸ் வந்து வேணாம் இந்த டைமில் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை போர்க்கொடி தூக்குறாங்களே, என்ன ரீசனுக்காக சார்? இப்போ டைவர்ஷன் தான். ஈரான் வந்து ஒரு மிகப்பெரிய டைவர்ஷனாக நான் பார்க்குறேன். அமெரிக்காவுக்கு வந்து மிகப்பெரிய ஈரானில் அமெரிக்கா கை வைக்க மாட்டாங்க. இது வந்து சிரியா மாதிரியோ இல்லைன்னா வந்து நீங்கள் ஈராக் மாதிரியோ அப்புறமா வந்து வேற ஒரு கண்ட்ரி மாதிரியோ ஈரானை நீங்கள் எடுத்துக்க முடியாது. ஈரானுடைய கட்டமைப்பு வந்து ஒரு 2-3 லேயரில் இருக்குது. அதாவது மற்ற நாட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் கமாண்டட் பை டெமோக்ரஸி, இல்லைன்னா அந்த மாதிரி ஏதாவது தலைவர் இருப்பாங்க, இல்லை சதாம் ஹுசைன் மாதிரியோ இல்லைன்னா கதாஃபி மாதிரியோ ஒரே ஒரு தலைவர் தான். அப்போ எலிமினேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி அப்படின்ற மாதிரி. ஈரானை பொறுத்த வரைக்கும் 2 லெவல் இருக்குது. ஸோ ஒன்று வந்து ஐஆர்ஜிசி இருக்குது, இன்னொரு பக்கம் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இருக்குது. இது 2 தனித்தனியாக இருக்குது. ஐஆர்ஜிசி வந்து ரெஜீமை கண்ட்ரோல் பண்ணும், ரெஜீமை ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகேவா? அதாவது ரெஜீமை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி எக்ஸ்டர்னல் த்ரெட்ஸ்லேருந்து ஈரானியன் ரெஜீம், அதாவது அயட்டோலா இருக்காங்க இல்லையா, அவரை காப்பாற்றுறதுக்கு இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ். ரெஜீமை மாற்ற முடியாது, அதுக்கு அது தனியாக இவங்க இருக்காங்க, ஐஆர்ஜிசி இருக்காங்க. ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் தனியாக இருக்குது ஈரானுக்கு. அது என்ன பண்ணணும்னா டெமோக்ரஸி, ஸோ மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிபர் பிரசிடென்ட் இருக்காங்க, ஸோ பெஷஷ்கியான். ஸோ அவங்களுடைய ஆர்டர் எடுத்துக்கிட்டு செய்கிறது வந்து ஆர்மி செய்யும். இது தவிர லோக்கல் போலீஸ் இருக்குது, ஸோ மல்டிவேரியஸ் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து அவங்களோட கட்டமைப்பு. இதெல்லாம் வந்து ஈரானில் இப்போ இருக்கிற நிலைமையில் அவ்வளோ பெரிய நரேட்டிவ் சேஞ்சோ இல்லை. அதாவது அமெரிக்கா ஒரு இடத்துல கை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தனை கெட்டவன் நிரூபிக்க ட்ரை பண்ணும், அவ்வளோதான் எப்போவுமே. அது வந்து நீங்கள் எந்த இடத்துல ஆப்ரேட் பண்ணாலும் சரி. இப்போ மதுரோ ரீசெண்டாக ஸோ எப்போவுமே வந்து டெமோக்ரஸி செத்து போச்சு, அப்புறமா வந்து டெமோக்ரஸியை காப்பாற்ற போகிறோம், ஏதாவது ஒன்று சொல்லி ஒரு மக்களை வந்து திசை திருப்பிட்டு பண்ணுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற டைவர்ஷன் நான் சொல்ல வந்தது ஈரான் மக்களுக்கான டைவர்ஷன் இல்லை, அமெரிக்க மக்களுக்கான டைவர்ஷன். அமெரிக்காவுக்குள்ளே இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அமெரிக்காவில் வந்து உள்நாட்டில் ஒரு கலவரம் வெடித்து கொண்டு இருக்கிறது. ஆக்சுவலாக அமெரிக்காவுக்குள்ள அது இமிகிரேஷன் செக் பாயிண்ட்டு அவங்க உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஐசிஇ சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து பண்ணுற சில தப்பு. அதுவும் இல்லாமல் உள்நாட்டில் அமெரிக்கா வந்து பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்குன்றதை நம்ம ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கோம். அது உருவாக்கும் போதே சொல்லிட்டு இருந்தோம். இது உருவாக்குறது யாருன்னா அவங்க தான் உருவாக்குனாங்க. இந்த நம்ம வெளியிலேருந்து யாரும் போய் பண்ணல. அதாவது அமெரிக்கா வந்து பிரச்சனையில் மாட்டணும், அமெரிக்காவுக்கு ஒரு பிரச்சனைனா வேற யாரும் வெளியிலேருந்து நம்ம பண்ண வேணாம், அவனே ஊந்துருவான் அப்படின்ற மாதிரி தான். அதாவது இடிப்பாறை இல்லாத ஏமராமன்னன் கெடுப்பார் இல்லாது கெடும் அப்படின்ற மாதிரி இடிச்சு சொல்றதுக்கு ஆள் இல்லை நான் தான் அப்படின்ற மாதிரி ஒரு 30 வருஷமா கோல வச்சுனதுனால உள்ள எடுத்து சொல்றதுக்கோ தப்புன்னு சொல்றதுக்கோ யாரும் கிடையாது. அந்த ஒரு காரணத்துக்காக தப்புன்னு இருக்குதுன்னு சொன்னாலுமே அதை வந்து பெரிய விஷயமா எடுத்துக்கல.
அதாவது யாருமே சீரியஸா இல்லை. ஒரு தப்பு நடக்குது அமெரிக்காவுடைய ரெஜிம் சேஞ்ச் எல்லாம் வந்து நீங்க ரொம்ப சாதாரணமா மூவ் பண்றீங்க. அது வந்து அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப சாதாரணமா பபிள் கம் எடுத்து துப்புற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அது வந்து எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்றது அமெரிக்க மக்களுக்கு புரியல. அதாவது ஆஸ் அ சொசைட்டி, நான் போன தடவை வேற ஏதோ ஒரு இது ஊடகத்தில் பேசும்போது நான் சொன்னதுக்கு இல்லை அந்த மாதிரி இல்லை அமெரிக்க மக்கள் இது பண்றாங்கன்னு. அமெரிக்க மக்கள் அவங்களுடைய தலைவர்களுக்கு எதிர்த்து என்ன பண்றாங்க? எதுவுமே கிடையாது. நீங்க வந்து ஒரு வன்மையான கண்டிப்பு இல்லைன்னா ஒரு யூடியூப் சேனல்ல நைட்டு 10 மணிக்கு மேலே ஒரு ப்ரோக்ராம், அதை யாவும் பார்ப்பான்னு கூட தெரியாது. ஸோ அதுக்கப்புறமா அது என்ன சொல்றது, கடுமையான கண்டனம், இதெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை. உலக மக்களுக்கு தேவை வந்து அவங்களே விட்டுருங்க. நீங்க உலகத்தோட போலீஸ் கிடையாது அப்படின்ற அமெரிக்க மக்கள் வந்து அமெரிக்க தலைவர்களுக்கு சொல்லணும். அதுக்கு வந்து நீங்க ஸ்ட்ராங்கா மெசேஜ் கொடுக்கணும். நீங்க சும்மா சாஃப்டா வந்து ஒரு கண்டனம் தெரிவிக்கிறது, நாங்க 4 பேர் நல்லா ஹார்ஷா பேசிட்டு வந்துருவோன்ற மாதிரிலாம் உங்க ஊர்ல நீங்க பண்றீங்க. அதே அடுத்த ஊருக்கு போகும்போது நீங்க உங்களோட விளைவுகள்லாம் பாருங்க. அன்னியன் படத்துல சொன்ன மாதிரி விளைவுகள்லாம் பாருங்க, பெருசா இருக்கு, எக்ஸ்ட்ரா லார்ஜ் சைஸ்ல இருக்குன்னு. லிபியா ஏந்துக்கவே இல்லைங்க. ஈராக் என்ன ஆச்சுன்னே தெரியல, சிரியா என்ன ஆச்சுன்னு தெரியல, வியட்நாம நீங்க இன்னொரு பப்பட்டு, ஜப்பான் ஒரு பப்பட்டு, ஜெர்மனி இன்னைக்கு 70-80 வருஷம் ஆகுதுங்க, இன்னைக்கும் ஜெர்மனிக்கு தனியாக ஃபாரின் பாலிசி கிடையாது. பிரான்ஸ் என்ன ஆச்சுன்னே தெரியல. ஸோ நீங்க போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு அந்த இடத்துல நீங்க அதிகாரம் பண்ற மாதிரி இருக்கிற ஒரு ரெஜிம் தான் கொண்டு வரீங்களே தவிர அந்த மக்களை நீங்க உங்க கைப்பாவையா எடுத்துட்டு வரீங்க. நீங்க அடுத்தவன சொல்றீங்க சோவியத் யூனியன் வந்துடும், சோவியத் யூனியன் வந்து நம்ம ஊர்ல வந்து பாஜக வந்துடும் சொல்லிட்டு எல்லா வேலையும் செய்யற மாதிரி சோவியத் யூனியன் வந்துடும் சொல்லி எல்லா வேலையும் நீ அவன் பண்ணானோ இல்லையோ நீ பண்ணிட்டு இருக்க எல்லா வேலையும். அதாவது சோவியத் யூனியன் பண்ணிச்சோ இல்லையோ, ரஷ்யா பண்ணாங்களோ இல்லையோ, நீங்க அதாவது ஜெர்மனியில ஒரு ஆள் ஆட்சி பண்ணியிருந்தான், பேர் நான் சொல்ல, அந்த ஆள் என்னென்னலாம் நினைச்சானோ அதெல்லாம் நீங்க தான் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்ஃபேக்ட் அவன் சொல்ற அவன் எதிர்பார்த்ததுக்கு மேலேயே நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. சரியா? அப்ப இந்த மாதிரி ஈரானுக்கு தேவை ரெஜிம் சேஞ்சுன்னா அவங்க ஊர் மக்கள் பார்த்துப்பாங்க. திரும்ப சொல்றது தான். இப்ப அமெரிக்கா வந்து எதுக்காக ஈரான் மேல இப்ப பிடிச்சி தொங்குறாங்க அப்படின்னா, ஈரான்ல வந்து ஒரு டைவர்ஷனை காமிச்சிட்டு உள்ளூருக்குள்ள பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். அமெரிக்காவுக்குள்ள பெரிய பிரச்சனை இருக்கு. வெளியில காமிக்கிறது ஈரான் கூட சண்டை போடுறோம், லிங்கன் போகுது, அப்புறமா பெரிய அர்மாடாவை நான் லான்ச் பண்றேன், எனி டைம் அடிப்பேன்னா, அடிச்சா அவன் திருப்பி அடிப்பான். அவன் வந்து சாதாரணமான ஒரு கண்ட்ரி ஈரான் கிடையாது. நெக்ஸ்ட் ஈரான் வந்து எந்த அளவுக்கு ஈரானுக்கு வந்து பேக் பண்ணணும்ன்றது, எந்த அளவுக்கு பண்ணக்கூடாதுன்னு ரஷ்யாவுக்கும் தெரியும், சைனாவுக்கும் தெரியும். ஈரான் வந்து ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜிக் சப்ளையர் ஆஃப் ஆயில், நேச்சுரல் கேஸ் பிளஸ் ஃபியூ மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸும் சஜஸ்ட் பண்ற மாதிரி சொல்லணும்னா சில ட்ரோன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து அவன் தான் சப்ளையர். சரியா? அதை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ரஷ்யாவோ இல்லை சைனாவோ விட மாட்டான். ரஷ்யாவுக்கும் சைனாவுக்குமே ஈரான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அவசியம் இல்லை. ஆனால் ஈரான் வீக்காக வரும்போது எப்போ வரணுமோ அப்போ வருவாங்க. ஸோ அமெரிக்காவுக்கு வந்து ஈரானை வந்து சிரியா மாதிரியோ இல்லை ஈராக் மாதிரியோ ஈரான் கிடையாது. ஓகேயா? போன தடவை ஒரு பாம்பு போட்டாங்க தெரியுமா, அதை திரும்பி கட்டிட்டாங்க. அதுக்கான கூகுள் இதில் வந்து மேப்ஸில் வந்து பார்த்தா அதை திரும்பி கட்டிட்டாங்கன்ற மாதிரி காமிக்குது. ஸோ அப்போ நீங்கள் பண்ணுறது வந்து வெளியில், அதாவது உங்கள் நாட்டோடைய ஸ்திரத்தன்மையை மறைக்கிறதுக்கு, உங்கள் நாட்டில் நீங்கள் பண்ண அமக்கலத்தை பண்ணின்றங்க, அமக்கலத்தை பின்னால் பண்ண போகிற பிரச்சனையை மறைக்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வெனிசுலாவில் பிரச்சனை பண்ணுறீங்க, ஈரானில் பிரச்சனை பண்ணுறீங்க. ஏன்னா கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்ட்டு. இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேவா? ஈரான் மேலே தாக்குதல் பண்ணாங்கன்னா திருப்பி ஈரான் தாக்குதல் பண்ணும். இப்போ ஈரான் தாக்குதல் பண்ணுச்சுன்னா யார் பெருசாக அடி வாங்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நாடுகள் அடி வாங்குவாங்க. அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி நம்ம முகமது பின் இவர் ஜயித் அவர் வந்து யுஏஇயோடைய இது பிரசிடென்ட் இந்தியாவுக்கு வந்தார். போன வாரம் ஒரு 1.5 வாரத்துக்கு முன்னாடி வந்தார். 10 நாளுக்கு முன்னாடி வந்து மோடி அவர்களை, பாரத பிரதமர் மோடி அவர்களை பார்த்துட்டு ஒரு 2 மணி நேரம் ஆலோசிச்சுட்டு போனாரு. இப்ப ரஷ்யா போயிருக்காரு அவரு. இப்ப நேத்திக்கு வந்து ரஷ்யால ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ரஷ்யால போயிட்டு நேத்தி தான் அவர் திரும்பி ஊருக்கு வந்தார். 2 நாள் பயணமாக ரஷ்யா போயிட்டு இவரு விளாடிமிர் புட்டின் அவர்களுடைய சந்திப்பு அது 2 முடிஞ்சிட்டு வந்திருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து யாரு அடி வாங்குவா? இப்ப ஈரானை பார்த்து இருக்கு சில ஊர்கள், சின்ன சின்ன ஒரு கத்தார், யுஏஇ, இதெல்லாம் வந்து சின்ன சின்ன நாடுகள் இவங்கெல்லாம். இப்ப வாங்கினா இப்ப சவுதி அரேபியாவுக்கு பிரச்சனைனா சவுதி அரேபியா டீப் இன்சைட் உள்ள ரியாத், ஜட்டா இதெல்லாம் வந்து உள்ள வச்சிருக்காங்க. ஸோ இப்ப தாக்குதலுக்கு உட்படும் பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் வாங்கினா அமெரிக்கன் பேசஸ் எங்க இருக்கு? ஸோ கத்தாரில் இருக்க அமெரிக்கன் பேஸ் அடி வாங்கும், யூஏஇல இருக்கிறது வாங்கும். ஸோ இங்க எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அறிக்கை விட்டுருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு விடுறாங்க அப்படின்னா எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்காக தான்.
ஆனால் ஈரானை வந்து அமெரிக்கா இப்போதைக்கு தாக்குதலுக்கு தேவையே இல்லை. இப்போ அவங்க முடிஞ்சு போச்சு. அவங்க வந்து தாக்குதல் பண்ணாங்க, திருப்பி தாக்குதல் பண்ணிட்டாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே ஈரான் சொல்றதையும் கேட்க போதில்லை. ஈரான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு ரெடின்னு சொல்றாங்க, பேச்சுவார்த்தை. ஆனால் நீ வந்து டிஃபென்ஸ் டெக்னாலஜியோ இல்லை நியூக்ளியர் ஆர்மமெண்ட்ஸோ இதில் பேச முடியாது. நீ பேசுறதை நான் கேட்க, நம்ம பேச்சுவார்த்தை அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு மீண்டும் தயார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஈரான். ஆனா நீங்க திருப்பி வந்து பெரிய ஸ்தானத்துல உட்காந்துட்டு உலக போலீஸ் நான் சொல்றதா நீ கேட்கணும், நீ அணு ஆயுதம் வச்சுக்கூடாதுன்னா அதெல்லாம் இப்போ ஒர்க் அவுட் ஆக போறது இல்லை. ரெண்டாவது, அணு ஆயுதத்தை வந்து மக்கள் மீது பிரயோகம் பண்ண ஒரே நாடு அமெரிக்கா தான். இதை பத்தி பேசுறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கூட என்ன சொல்றதுன்னா வாயே வரக்கூடாது ஆக்சுவலா. ஏன்னா இதோட ஒரு கொடுமையான ஒரு அட்டாக் வந்து எந்த ஒரு நாட்டு மீதும் எந்த ஒரு நாடும் செய்ததாக மாடர்ன் ஹிஸ்டரியில கிடையாது. ஓகே, ஜப்பான் மீது ஹிரோஷிமால பண்ணிட்டு நாகசாக்கி ஏண்டா பண்ணா புளூட்டோனியம் டெஸ்ட் பண்ண முன்னாடி பண்ணது யுரேனியம் சொல்ற அளவுக்கு மனநிலை கொண்ட நாடு இதை பற்றி பேசவே கூடாது. அதாவது எல்லாரும் கம்முன்னு இருக்காங்க அப்படின்றதுக்காக நீ பண்றதெல்லாம் நியாயம் ஆயிடாது. உலகத்திலே மோசமான ஒரு நிகழ்வுன்னா அதுதான். மனித வரலாற்றிலேயே எடுத்து பார்த்தோம்னா அது ரொம்ப மோசமான விளைவுகளை கொண்ட அந்த நிகழ்வை வந்து இவங்க வந்து சாதாரணமா எவனும் கேட்கல அப்படின்றதுக்காக ஆப்பன்ஹைமர் படத்துல கூட வரும், மோஸ்ட் ஆஃப் தம் வேர் சைலண்ட்னு. அந்த சைலன்ஸ் தான் இவங்களை இந்த அளவுக்கு ஆட வச்சிருக்கு. ஸோ அன்னைக்கே 10 நாடுகள் கண்டனம் தெரிவிச்சு ஏன்டா அப்படி பண்றேன்னு கேட்டால் அவங்க மேலேயும் போட்டிருப்பாங்க போல இருக்கு. ஏன்னா அது போடுறது தான் வந்து இப்போ நம்ம ஊர்ல மக்கள் கூட அதை தான் விரும்புறாங்க. அதாவது எல்லா நாட்டு மக்களுமே கேவலமான ஒரு மனநிலையில இருக்காங்க. என்னன்னா அணு ஆயுதத்தை கொண்டு தாக்குது, ஒரு 1,00,000 பேர் சாகிறது வந்து ஒரு சாதாரண நிகழ்வா, அது ஹீரோயிசமா பாக்குறாங்க. ஸோ அது எல்லா நாடுகளும் எதுக்காக வச்சிருக்காங்கன்னா ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக வச்சிருக்காங்க. நீ அடிச்சுன்னா நான் திருப்பி அடிக்கிறதுக்கு என்கிட்ட ஆயுதம் இருக்குன்னு. ஆனால் அதை முதல்ல பிரயோகம் பண்ண மாட்டோம்னு இந்தியா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆயுதத்தை கொண்டு போய் ஒரு சிட்டி மேலே போடக்கூடாது எப்பவுமே. ஸோ அது சிட்டியில் நல்ல சிட்டி. அதில் நீங்கள் இன்னொன்று கூட பார்த்தீங்கன்னா அதை யார் ஆத்தரைஸ் பண்ணாங்களோ அந்த ஜெனரல் சொல்கிறாரு, அவர் வந்து வேற ஒரு சிட்டியில் வந்து ஹனிமூன் போனார். அந்த சிட்டி மேலே தான் தாக்குதல் பண்ணுறதா இருந்தது. அது பண்ணாமல் இந்த 2 நகரத்து மீது தாக்குதல் பண்ணணும் முடிவு பண்ணுறேன். ஏன்னா அந்த ஊர் நான் பார்த்துருக்கேன், அந்த ஊர் நல்லா இருக்கும். அப்போ ஹிரோஷிமா நல்லா இருக்காதா, இல்லை நாகசாக்கி நல்லா இருக்காதா? அது இவர் போய் பார்க்கலன்றதுனால அந்த ஊரில் கொண்டு போடலாம். ஸோ எப்படிப்பட்ட மனநிலை பாருங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமாக ஒரு லீடர்ஷிப்புக்கு வந்து குவாலிட்டியே இல்லாத ஒரு விஷயத்த அது வந்து நான் என்கிட்ட ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்றதுனால எடுத்துக்கிட்டு இன்னைக்கு நீங்கள் அதே காரணத்தை காமிச்சு நான் இன்னைக்கு அணு ஆயுதம் போடுவேன், இது வந்து ஒத்துக்க முடியாத விஷயம். உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளும் இப்போ கம்முன்னு இருக்காங்கன்னா எப்போ ஆணியை பிடுங்கலான்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆயத்துல்லா காமனி ஏன் சார் அப்புறம் பங்கர்ல போய் ஒளிஞ்சிக்க வேண்டிய சிச்சுவேஷன் ஏன் சார் வருது அவருக்கு? அப்புறம் வேற என்ன பண்ண முடியும்? இப்போ நீங்க பங்கர்ல போய் ஒளியறதை தவிர வேற ஏதாவது வழி இருக்கா இப்போதைக்கு? இப்போ மற்ற நாடுகள் ப்ரொடெக்ட் பண்ணணும், இல்லைன்னா அதை எதிர்த்து பேசணும். யாருமே இப்போ எதிர்த்து பேச மாட்டேங்கிறாங்க. இதுதான் பிரச்சனை. இப்போ யாருமே எதிர்த்து பேச மாட்டேங்கிறாங்க, அப்புறமா கண்டனம் சொல்றாங்க, அவ்வளோதானே. ஸோ இப்போ எதுக்காக பார்க்குறாங்க அப்படின்னா இவங்களுடைய எக்கானமி வந்து அமெரிக்கன் எக்கானமி அதுவாக உழுதுன்னு வெடிக்க பார்க்குறோம். இப்போ அமெரிக்கா வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா உலகத்தில் எல்லா நாடும் அமெரிக்கா மீது போர் தொடுப்பதற்கு என்னவோ அதை செய்யணும். அதுதான் அவங்க வந்து தேர் வாண்டிங், தேர் கிரேவிங் ஃபார் எ வார். எதுக்காக அப்படின்னா அவங்க கிட்ட 38 ட்ரில்லியன் கடன் இருக்கு. அந்த கடனை இவங்க கட்ட முடியாது. ஸோ அடி வாங்கிட்ட பிறகு என்னால் திருப்பி கட்ட முடியாது, இல்லைன்னா ஏதாவது ஒரு நாட்டை துவம்சம் பண்ணிட்டு ஸோ அங்கே இருக்கிற ரிசோர்ஸை எடுத்தா இந்த கடனை கட்டலாம், இல்லைன்னா வேற அடுத்த மூவ் பண்ணலாம். ஏன்னா அமெரிக்கா வந்து 249 வருஷங்கள் இருக்காங்க இது சுதந்திரத்துக்கு அப்புறமா. ஸோ 220 வருஷத்துக்கு மேலே அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உள்நாட்டிலையோ வெளிநாட்டிலையோ ஏதோ ஒரு இடத்துல தகராறு பண்ணிட்டே இருக்கு. ஸோ அந்த தகராறு மூலமாக வரக்கூடிய ஆயுதங்களை வைத்து தான் அந்த நாடு இன்னி வரையும் வாழ்ந்துட்டு இருக்கு. அதாவது அடுத்தவனை கொல்றதுக்கான எக்யூப்மெண்ட்டை வித்து தான் அந்த நாடு இவ்வளோ நாள் வந்து பெரிய வல்லரசுக்கான டெஃபினிஷனையே ஒரு கொலைகளனை வித்து இல்லை ஆயுத படையை வித்து அதன் மூலமாக வாங்கி நான் தான் ஆயுதம் நிறைய, அதாவது எனக்கு கீழே இருக்கிற 12 பேர் சேர்த்தா கூட என் அளவுக்கு யாரும் கத்தி அருவா வாங்க மாட்டான்னு ஒரு பெரிய ரவுடி சொன்னேன்னு வச்சுங்களேன். சாரி ஃபார் மை வேர்ட்ஸ், ஆனால் இப்படிதான் இருக்கு. ஏன்னா நீங்க ஊர்ல இருக்கிற உங்க மக்களையும் சரியா பார்க்கல, அடுத்த ஊர்லயும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இது எதை வச்சு காமிக்கிறீங்கன்னா உங்க மசில் பவர் தான் காமிச்சிட்டு இருக்கீங்க. உங்க ஊர்ல அட்லீஸ்ட் பாலாறு தேனார் ஓடிச்சுன்னு வச்சுங்களேன், நீங்க சொல்றதை நான் ஒத்துக்கிறேன், என் ஊர்ல நல்லா மக்களை பார்த்துக்கிறேன்டா, அந்த மாதிரி நீ பார்த்துக்கோ, இல்லைன்னா நான் உன்னை ஊரை அட்டாக் பண்ணுவேன், அந்த மாதிரி எதாவது இருந்தால் ஓகே ஃபைன். நான் ஊர்ல இருக்க ரிசோர்ஸை திருடின்னு போறதுக்காக வருவேன், அதை எதிர்த்து நின்னா நான் உன் ரெஜிமை சேஞ்ச் பண்ணுவேன்னு சொல்ற மாதிரி ஒரு இது இருக்கு. ஸோ இப்போ எனக்கு வந்து சண்டை இல்லை, நான் வலுக்கட்டாயமாக போய் அவனையா வம்புக்கு வான்னு கூப்பிடுறாங்க, வடிவேலு சார் ஸ்டைலில் சொல்லணும்னா அப்போ அவ்வளோதான்.
ஸோ அப்போ அமெரிக்கா என்ன எதிர்பார்க்குது அப்படின்னா எல்லா நாடும் சேர்ந்து அமெரிக்கா மீது ஒரு பொருளாதார இதுவோ ரீதியாகவோ இல்லை மிலிட்ரி ரீதியாகவோ ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். அது மூலமாக நம்ம வந்து ஒரு விக்டிம் மைண்ட் செட்டுக்கு போய் அவங்க ஊரில் இருக்கிற மக்களுக்கு இந்த மாதிரி என்னால் இவ்வளோ கடன் நம்ம வச்சுருக்கோம், ஸோ இந்த கடன் வந்து எதனால் வந்தது அப்படின்னு அவங்க தான் ஆராய்ச்சி பண்ணணும். 38 ட்ரில்லியன்றது சாதாரண அமௌண்ட் இல்லை. ஸோ இந்திய ரூபாயில் பண்ணணுன்னா கிட்டத்தட்ட 14 சைபர் வருது. ஒரு நம்பருக்கு அப்புறம் 14 சைபர் போட்டிங்கன்னா வரக்கூடிய எண்ணிக்கை அவ்வளோ கடன் இருக்குது. அது எப்படி கட்ட போகிறது இல்லை. ஏன்னா இப்போ இனிமேல் வந்து சைனா வந்து அப்பர் ஹேண்ட் எடுக்கிறான் நிறைய டெக்னாலஜியில், இந்தியா அப்பர் ஹேண்ட் எடுக்குது. ரஷ்யாவும் இந்தியாவும் சேர்ந்து விமானங்கள் தயாரிக்கிறாங்க புதுசாக. அதாவது 100% வந்து வெஸ்டர்ன் இது இல்லாமல் எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லாமல் டைரெக்டாக. ஸோ இந்தியாவும் ரஷ்யாவும் யுஏசி இந்தியாவோட இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸும் சேர்ந்து புதிதாக விமானம், நான் சொல்றது பயணிகள் விமானம் செய்ய போகிறோம். இப்போ இப்படி இருக்கும்போது உங்கள் ஊரில் எதுவுமே இப்போ ஏதாவது வாங்குறதுக்கு நீங்கள் மாத்திரம் தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா எதுவும் இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணும்போது எப்படி நீங்கள் அதை கட்டுவீங்க? நெக்ஸ்ட்டு நீங்கள் போருக்கு தானே உட்காந்துருக்கீங்க. இப்போ நீங்கள் அமைதிக்கு பேச்சுவார்த்தைக்கு யார் கூட பேசுகிற லெவலில் நீங்கள் இருக்கீங்களா? ட்ரம்ப்போட யாராவது உட்காந்து பேச முடியுமா? நான் என்ன கேட்குறேன், ஒரு 5 நிமிஷம் பேசினா 50 நிமிஷம் அவர் பேசுறதுக்கு ரெக்கார்ட் கொடுக்குறாரு. 5 நிமிஷம் பேசுறது அப்படியே வீடியோ எடுத்து விட்டா கூட 5 நிமிஷம் தான் வரும். அதுக்குள்ளே இருக்கிற பின் புலம்லாம் நாங்கள் கேட்கல. அந்த 5 நிமிஷத்தில் 2.5 நிமிஷம் அவர் பேசியிருப்பார், 2.5 நிமிஷம் இவர் பேசியிருப்பார்னு வச்சுங்க. இப்போ 2.5 நிமிஷம் பேச்சுக்கு நீங்கள் வந்து 1 மணி நேரம் இவர் வியாக்கியானம் கொடுக்குறாரு. ஸோ அப்போ அவரோட யாருமே உட்காந்து பேச முடியாத லெவலில். ஸோ இதெல்லாம் எதுக்கு நடக்குதுன்னா அமெரிக்காவுடைய அதாவது நிலைமை வந்து சீர்தூக்கி நிறுத்துறதுக்காக ஒரு முயற்சி செய்கிறார். உள்ளே இருக்க பொருளாதார சூழ்நிலை சீர்கெட்டு போயிருக்கு. ஓகேவா? அவங்களுடைய ஸ்பெண்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? அதோட ஏர்னிங் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ அதே மாதிரி டைவர்சிஃபை பண்ணல, ஒரே விஷயத்தை தான் ஓடிட்டு இருக்காங்க. எதிர்த்து கேட்க ஆள் இல்லை அப்படின்றது தான் இவங்களோட எண்ணம். ஸோ இனிமேலும் வரமாட்டாங்கன்ற ஒரு எண்ணத்தில் தான் அவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அது ஆடி ஆடி கடைசியில் பஸ்மாசுரன் வரம் மாதிரி நேராக தலையிலே கை வைக்கிற நிலைமை தான் போயிருக்கு. இப்போ ட்ரம்ப் வந்து தலையில் கை வச்சுக்க போறார். இதுதான் பண்ணுறாங்க. அதனால நீங்கள் வந்து அயோட்டோலா போய் ஒளிஞ்சாருன்னா வேற எந்த நாடும் அவங்களுக்கு வந்து இப்போதைக்கு டைரெக்டாக போய் மிலிட்ரி இன்டர்வென்ஷன் ஹெல்ப் பண்ண முடியாது. பண்ணால் அந்த நாடு மேலே சாங்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு தான் ரெடியாக இருக்காங்க. இப்போ இந்தியா போய் ஈரானுக்கு டைரெக்டாக ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இந்தியா மேலே சாங்ஷன்ஸ் போடுறது முடிவு பண்ணியாச்சு. ஓகேவா? நீ கெட்டவன் அப்படின்னு எழுதி வச்சாச்சு. அதுக்கு காரணம் மேலே எழுதணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இந்தியா கெட்ட நாடு, இந்த நாட்டுக்கு மீது இவ்வளோ பொருளாதார தடை விதிக்கிறேன்னு எழுதி டொனால்டு ட்ரம்ப் கைது போட்டாச்சு. இப்போ அதுக்கு காரணம் இல்லாமல் கொடுத்தானா அந்த ஊர் ஜனங்களும் ஒத்துக்க மாட்டாங்க, வாங்க மாட்டாங்க, எவனும் வாங்கிக்க மாட்டான், இந்த ப்ராடக்ட் நல்லா இல்லைன்னுவான். ஸோ இப்போ அதுக்கு மேலே காரணம் எழுதணும்ல, அந்த காரணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அது வந்து எல்லா நாட்டுக்கும் போட்டுங்க, இந்தியான்றதுக்கு மேலே எல்லா நாட்டுக்கும் ரெடியாக வச்சிருப்பாங்க. ஸோ மேலே ரீசன் முதல்ல எழுதி பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபேக்ஸ் அமிச்சா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஸோ அதனால பொருளாதார தடை, அமெரிக்க டாலரை விட ஒரு பெரிய ஆயுதம் உலகத்தில் கிடையாது. ஓகேவா? அந்த ஆயுதம் இப்ப ஃபெயில் ஆகிட்டு இருக்கு. அந்த ஆயுதத்தை அமெரிக்காவை தூக்கி நிறுத்துவதற்காக ட்ரம்ப் இதெல்லாம் செய்யறாருன்னா தப்பு. அவர் அமெரிக்க டாலரை தூக்கி நிறுத்துவதற்காக இதை செய்யறாரு. அவருடைய சொத்தும் அதுல இருக்கு, அவரோட குடும்ப சொத்து இருக்கு. ஓகேவா? கிட்டத்தட்ட வந்து 1.5 பில்லியன் அளவுக்கு அவருடைய சொத்து உயர்ந்து இருக்கிறது ஒரு வருஷத்துல. உலகத்தில் எல்லாதாவது கில்லி படம் நினைக்கிறேன், அதில் வந்து தாமு சார் சொல்லுவார், நாட்டில் மழை இல்லை, தண்ணி இல்லை, எல்லாம் கஷ்டப்படுறாங்க, ஆனால் நீ மாத்திரம் சுபிக்ஷமாக இருக்கான்னா அது இவங்க குடும்பம் மாத்திரம் தான் சுபிக்ஷமாக இருக்குது. நான் சொன்னேன் ட்ரம்ப் இது. ஓகேவா? ஸோ நான் வேறு எதுவும் போல. ஸோ ட்ரம்ப்போட குடும்பம் மாத்திரம் பார்த்தீங்கன்னா நல்லா சுபிக்ஷமாக அமெரிக்காலேயே நல்லா இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு போயிட்டு இருக்கும்போது அவர் காப்பாற்ற நினைப்பது அமெரிக்க டாலரை, அவ்வளோதான். அமெரிக்க டாலரோட ஆதிக்கத்தை, அமெரிக்க டாலருடைய அந்த வெப்பனைசேஷன் ஆஃப் டாலரை வந்து அது ஹெகிமோனியை தூக்கி பிடிக்கிறதுக்கு தான் அவர் உட்கார்ந்துருக்காரு தவிர அவர் அமெரிக்க மக்களுக்காக இல்லையே. அமெரிக்கா ஷட் டவுன்ல இருக்கு. இப்ப அதாவது யானைக்கும் கழுதைக்கும் பிரச்சனை. அதாவது இவரோட கட்சி யானை கட்சி, கழுத கட்சி கமலா ஹாரிஸோட கட்சி. இவங்க 2 பேருக்குமே ஒரு கன்சென்சஸ் ரீச் ஆகலையே, இவங்க 2 பேரும் ஒத்துப்ப மாட்டாங்க. அதனால அத்தியாவசியமான விஷயங்கள் மாத்திரம் தான் அமெரிக்காவில் ஓடிக்கொண்டிருக்கிறது, ஷட் டவுன் இருக்குது. ஸோ இப்போ நேற்றுக்கு திரும்ப இந்த வருஷத்துக்கான பட்ஜெட் போடுறதுக்கு எல்லாம் கூட்டத்தொடர் போட்டு எல்லாம் பேசலாம் வாங்கடான்னு சொல்லி கூப்பிட்டு பேசினா ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகல. ஸோ இப்போ ஷட் டவுனில் தான் இருக்குது அமெரிக்கா. ஸோ இன்னும் அடுத்த பிரச்சனைக்கு போவாங்க. ஸோ அமெரிக்கா வந்து உள்ள மெனசட்டாவில் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அது வந்து வெஸ்டர்ன் சைடில் மூவ் ஆகும். ஸோ பார்டர் ஏரியாஸில் மூவ் ஆகும், நார்தன் பார்டர் ஏரியாஸ்லையும் மூவ் ஆகும். கனடாவில் வந்து உங்களுக்கு கனடாவுக்கு 100%ன்றாரு. அப்புறம் சைனாவோட நீ கூட்டு சந்தினா இன்னும் உதைப்பான்றாரு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நாட்டோட 51 கவர்னர்ன்றாரு. ஸோ இதை நீங்கள் எவ்வளோ விஷயத்தை நீங்கள் பொறுத்து போவீங்கன்னு. அதாவது கனடா நாட்டில் இருக்கக்கூடிய பிரஜைகள் இருக்காங்களா, உண்மையிலே பாவம். அவங்களுக்கும் வந்து ஒரு அதாவது என்ன சொல்கிறது, ஒரு ஆதங்கம் இருக்கும்ல. என் நாட்டோடைய தலைவர் நான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தேன், அவர் வந்து எந்த கட்சியாக வேணால் இருந்துட்டு போட்டோம், என் நாட்டு பிரதமரை மொத்தம் ஒருத்தன் கவர்னர்னு சொல்கிறான் வேற ஒரு நாட்டோட தலைவர்னா
கோவம் வருமா வராதா? ஸோ அப்போ அதுக்கு ரிட்டாலியேட் பண்ணோன்னு அப்போவும் இவங்க வந்து அதான் சொல்லணே, இவங்களுடைய ஆதிக்கம் வந்து கனடாலேருந்து ஆரம்பிச்சு வெனிசுலா வரைக்கும். ஸோ இவர் மன்ரோ டாக்டரினை தான் இவர் போறாரு. இதெல்லாம் இந்த அதாவது மன்ரோ டாக்டரின் கார்ட்டூன் போட்டிங்கன்னா நார்த் அமெரிக்காவுடைய காலை வச்சு சவுத் அமெரிக்காவோட வரைக்கும் காலை விரித்து மன்ரோ நிற்கிற மாதிரி இருக்கும். அந்த கார்ட்டூனை தான் இவர் வந்து டொனால்ட் டாக்டரின் இல்லை ட்ரம்ப் டாக்டரின் கொண்டு வர ட்ரை பண்ணுறாரு, அவ்வளோதான். ஆனால் இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க் எனிமோர். ஸோ அப்போ கனடா மேலே 100% போட்டிங்கன்னா இன்னும் சுத்தம். ஏற்கனவே இவங்களுக்கு வந்து நாஃப்டா, அதாவது நார்த் அமெரிக்கன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னு ஒன்று இருக்குது. அதை தூக்கி குப்பையில் போட்டதே இவர் தான். ஓகேவா? டிபிபின்னு ஒன்று இருந்தது, டிரான்ஸ் பசிபிக் பார்ட்னர்ஷிப்னு. அதுவும் இவர் வந்து அப்போத்துலேருந்தே, அதாவது இவர் வந்து போரை நிறுத்தினார் அப்படின்னா 2016 17 21 வரைக்கும் இருக்கிற டைமில் அந்த 4 வருஷம் இருக்கு இல்லையா, அதில் இவர் போரை நிறுத்தினார்னா இவர் அப்போத்துலேருந்தே இதுதான் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் ஒரு விதத்தில் அமெரிக்காவுக்கு அவர் நன்மை செய்கிறார், அமெரிக்க டாலருக்கு அவர் நன்மை செய்கிறார். அதில் சுயநலமும் இருக்குது, அவரோட குடும்ப நலமும் இருக்குது, இல்லைன்னா சொல்ல. ஆனால் மற்ற நாடுகளை அவர் கொஞ்சம் கூட நினச்சிக்காம அவருடைய விஷயத்துக்கு நான் தான் இன்சார்ஜ், வேர்ல்டுக்கே நான் தான் ஒரு ஆள் அப்படின்னு அவர் அமெரிக்க ஜனங்களால் தேர்ந்தெடுக்க அமெரிக்காவுடைய கவர்னர். டு பி ஃப்ராங்க், அதாவது 50 மாநிலங்களில் 13 மாநிலங்கள் தான் முதல்ல இருந்தது. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வார்த்தை வலிச்சு போட்ட இடம் தான் எல்லாமே. சிலது வந்து டீல் பேசி வாங்கினது, சிலது வந்து பைசா கொடுத்து வாங்கினது, சிலதெல்லாம் போரில் முடிச்ச உடனே நீ இடத்த விட்டு அவனே போகிற ஐடியாவில் இருந்தாலும் பிடிச்சி போட்ட இடம் தான். அதில் சில பேர் வெளில போயிட்டு திரும்பி உள்ள வந்தவங்க. ஸோ நீங்கள் ஃப்ளாரிடாலாம் வெளில போயிட்டாங்க, வேணாம் உங்கள் கூட பிரச்சனையே வேணான்னு சொல்லிட்டு உங்கள் பிரச்சனையே வேணான்னு சொல்லிட்டு போயிட்டு திரும்பி உள்ளே வந்தவங்க. ஸோ அந்த மாதிரி அவங்கள அமெரிக்கன் ஹிஸ்ட்ரி எல்லாம் படிச்சிங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட நாடு வந்து மற்ற நாடுகள் மீது சொல்கிறது எதுக்கு அப்படின்னா டாலர். ஸோ அந்த டாலரை இப்போ வந்து ஒரு வெப்பனைஸ் பண்ணிட்டாங்க. நான் வாழ்ந்துட்டேன், நான் வந்து பெரிய ஆளுன்னு வாழ்ந்துட்டேன். இப்போ திருப்பி நான் உலகத்தோடைய போலீஸு, நான் தான் உலகத்தில் பெரிய அண்ணன் அப்படின்னா ஒன் இஸ் கோயிங் டு பை. கனடியன்ஸே வாங்க மாட்டாங்க. மெக்சிகோ வந்து அவங்களுடைய ஆர்மியை வந்து நார்த்துக்கு மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த வெப்பன்லாம் நான் வந்து சோனிக் வெப்பன் ஒன்று புதுசாக கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், காதே கேட்காது. திரும்ப பாருங்கள் அவங்க எங்கே போகிறாங்கன்னு பாருங்கள். அவங்க வந்து ஆயுதங்களில் தான் போகிறாங்க. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஆயுதம் மற்றும் தான் அவங்களுடைய பெரிய விஷயமே தவிர அவங்க மக்கள் எப்படி போனாலும் அவங்களுக்கு கவலை இல்லை. ஓகே, அவன் இருந்தாலும் செத்தாலும் அதாவது நீங்கள் அந்த ட்ரக் ப்ராப்ளம்னு சொல்கிறாங்கல்ல, அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் உங்கள் ஊரில் என்ன பண்ணீங்க, ரோட்டில் அப்படியே நின்று, அதாவது ஒரு மறைவாக பண்ணால் பரவாயில்ல, நடு ரோட்டில் ட்ரக் அடிச்சுட்டு நிற்கிறான் அப்படின்னா அப்போ உள்ளூரில் இருக்க போலீஸ் என்ன பண்ணுது? ஸோ நீங்கள் வந்து எதெல்லாம் வந்து பர்சனல் லாவில் வரணும், எதெல்லாம் கிரிமினல் லாவில் வரணும், நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அதாவது அமெரிக்காவுடைய சட்டம் வந்து கண்டிப்பாக ஜார்ஜ் வாஷிங்டனோ தாமஸ் ஜெஃபர்சனோ இல்லை பெஞ்சமின் ஃப்ராங்க்லினோ இதெல்லாம் கண்டிப்பாக எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஓகேவா? எதெல்லாம் வந்து தனி மனித உரிமை அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அது வந்து நீங்கள் உங்கள் ஊரில் கண்ட்ரோல் பண்ண வேண்டியது. நீ அடுத்தவங்க மேலே பழி போடுறதுக்காக சில இதெல்லாம் அலோவ் பண்ணிட்டு இந்த மாதிரி என் ஊரில் இப்படி இருக்குன்னா நீ வந்து ஆயுதத்தில் தானே இப்போ பிஸியாக இருக்க. நீ ஆரம்பத்துலேருந்து அந்த ஆயுதம் வந்து நீ செஞ்சியா அப்படின்னா அது ஜெர்மன் நாட்டிலேருந்து நீ நாசி படையில இருந்து வேலை பார்த்தவனாலாம் புடிச்சுட்டு வந்து ஊரில் போட்டு அது மூலமாக தயாரிச்சது பாதி. ஸோ ஆப்ரேஷன் பேப்பர் கிளிப்பு. ஸோ அப்படிதான் நாசாவே நாசியிலேருந்து வந்தது தான். ஸோ அப்படி இருக்கும்போது நீ வந்து அவன் ஊரில் கெட்டவன் இவன் ஊரில் வந்து நல்லவன் பிடிச்சி போட்டு தயாரிச்சது தான் நீ திருப்பி ட்ரை பண்ணிட்டு இருக்கே தவிர மக்களுக்கு நல்லதோ இல்லை ஆக்கப்பூர்வமான வேலையோ உலகத்திற்கு நீ எதுவுமே செஞ்ச மாதிரி தெரியல. எக்ஸப்ட் ஃபார் டெமோக்ரஸி கண்டிப்பாக நீ வேணும். நீ உனக்கு டெமோக்ரஸி எனக்கு என்ன சாப்பிடணும் நான் முடிவு பண்ணுறேன்னா என் தட்டு என் உரிமைன்னு சொல்கிறாங்கல்ல, டெமோக்ரஸி என் உரிமை தானே, எனக்கு வேணும்னா தான் டெமோக்ரஸி வேணும். ஸோ ஆனால் அமெரிக்கா வந்து அப்படி கிடையாது. நீ இதை தான் சாப்பிடணும்னு அவன் சொல்கிறான். உங்கள் ஊர் எப்படி இருந்த சரி, யூகே வந்து சார்லஸ் யார் டெமோக்ரஸி இருக்குன்னா, ஸோ அப்போ அது எப்படி எடுத்துப்பீங்க? சவுதி அரேபியா எப்படி எடுத்துப்பீங்க? ஸோ உங்கள் சொல்கிற பேச்சு கேட்குறாங்க அவங்க 2 பேர். அதனால அவங்க 2 பேரும் வந்து கிங்டமாக இருக்கலாம், தப்பு இல்லை. த மொமெண்ட் முகமது பின் சல்மான் ரைசஸ் வாய்ஸ், அதாவது எதிர்த்து கேள்வி கேட்டார்னா அவர் மேலே கஷோகி கேஸு போடு, அவன் மேலே ஒரு கொலை கேஸை போடு, அவனை ஆம்பீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். ஸோ அதனால் அமெரிக்கா வந்து அவங்களுடைய உள்நாட்டு விவகாரங்களில் இப்போது பார்ப்பது நல்லது. அப்படிதான் என்னுடைய பாயிண்ட். ஏன்னா இதுக்கு மேலே உலகம் வந்து முன்ன மாதிரி இல்லை. ஸோ டாலர் ஆல்ரெடி காலிங்க. நீங்கள் காப்பாற்றணும்னு நினச்ச டாலர் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. அதை தான் ட்ரம்பால் ஒத்துக்க முடியல. சார் உங்கள் அற்புதமான கருத்தில் இளையபரணம் வந்திருக்கு. மிக்க நன்றி சார். ஜெய்ஹிந்த் சார். ஜெய்ஹிந்த் சார்.